எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி கனியை தூக்கிட்டாங்க, கனியக்காவை தூக்கிட்டாங்க, அன்பு கேங்கோட தலைவியே தூக்கிட்டாங்க அப்படின்றது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கு டெமாலிஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ கனியக்காவை தூக்குனது கன்ஃபார்மா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா கனியை தூக்கியிருக்காங்க. கனி தான் எவிக்ஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் விஷயம் தான் கனி இன்னும் ஸ்டேஜுக்கு வரல அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கனி தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொரு அப்போ எவிக்ஷன் எப்படி தான் டபுள் எவிக்ஷன் இன்னொன்று இருக்குல்ல, ஸோ அது திவாகர் தானா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. ஏன்னா திவாகர் ஆர் சுபிக்ஷா ரம்யா இப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஓட்டிங் லிஸ்ட் வச்சு பார்க்கும்போது. ஸோ கனியை தூக்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக திவாகரை இந்த வாரம் தூக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டம்மி பிளேயர் யாராவது ஒருத்தர் தூக்குவாங்க. டம்மி பிளேயர் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரம்யா, இன்னொன்று சுபிக்ஷா. ஸோ இந்த டம்மி பிளேயரில் 2 பேர் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் தூக்குவாங்க. ஏன்னா ஒரு பொட்டன்ஷியல் பிளேயரும் ஒரு டம்மி பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் தூக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திவாகர் பொட்டன்ஷியலா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா திவாகர் பொட்டன்ஷியல்லாம் எந்த வகையில் பொட்டன்ஷியல்லாம் கண்டென்ட் கொடுக்குறதுல சொல்கிறேன். ஸோ கனி கிட்ட ஒரு நல்ல கண்டென்ட் வந்தது, அதுவும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கண்டென்ட் வந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கனியை தூக்குவாங்க சத்தியமாக நானே எதிர்பார்க்கலங்க. இது எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருக்கு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் கனி நாமினேஷன் வந்தப்ப நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா கனிக்கு சுத்தமாக ஓட்டே இல்லை, அன்அஃபிஷியல் கூட ஓட்டே இல்லை, அஃபிஷியல் விடுங்க அன்அஃபிஷியலே ஓட்டு இல்லை. ஸோ அப்படின்னும் போது கனி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கனியோட கேம் பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் ஆகி பேசினாங்க. அப்படின்னும் போது எனக்கும் என்ன தோணுச்சு, ஓகேப்பா அப்போ கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் வரும். ப்ளஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கொஞ்சம் பூஸ்ட்டும் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதாவது எப்படி சொல்ல கொஞ்சம் ஒரு புஷ் கொடுத்தாங்க கனிக்கோசம். ஸோ அப்படி இதெல்லாம் கொடுக்கும் போது பார்க்கறத வச்சு நான் என்ன நினச்சேன்னா ஓகே கனி இந்த வாரம் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்திருக்க அப்டேட்டை வச்சு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. கனி வெளியே போயிருக்காங்க அப்படின்றத கேட்கும் போது. ஸோ கனி வெளியே போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க, அது நடக்கும், அது வேறு விஷயம். இன்னொன்று என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அன்பு கேங்னு ஒரு பெரிய கூடாரம் இருந்ததுல, அந்த கூடாரத்துக்கான தலை பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாததுனால அப்படியே அப்படி எல்லாம் சுக்கான்னு நொறுங்கிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இதுக்கப்புறம் ஓரளவுக்கு இண்டிவிஜுவலாக கேம் ஆட வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். இல்லை தலை பொசிஷனில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம சபரி வந்து உட்கார வர அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இங்கே விஷயம் என்னன்னா அன்பு கேங் மட்டும் இப்போ கேங் இல்லை, அன்பு கேங் அந்த கேங்கை நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய பேர் ஃபார்ம் ஆயிருக்காங்களே. எப்படி அடிப்பீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி தான் அடிப்போம். ஏன்டா அவனுங்க கேங்ன்றதுனால தான் நீங்கள் அடிக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் கேங் ஃபார்ம் பண்ணி அடிச்சா அது எப்படி சரியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. அந்த அன்பு கேங் அடிக்கிறதுக்கு நாங்கள் கேங்காக இருந்தால் மட்டும்தான் அடிக்க முடியும், அதனால இப்போ அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. எனிவேஸ் ஆனால் இவங்க இந்த குரூப்பிசம் பண்ணாங்களே இந்த வம்பு கேங்கு. ஸோ இந்த வம்பு கேங் குரூப்பிசம் பண்ணதில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் தெரியுமா, இந்த கனி சுபிக்ஷா ஆக்சுவலாக ரம்யா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நாமினேஷன் கொண்டு வந்தாங்க. ஏன்னா டிஸ்கஸ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அது கொண்டு வந்தோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா கனியை தூக்கியிருக்காங்க. இல்லைனா கனி வந்திருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கனிக்கு வந்து ஓட்டுகள் இல்லாததுக்கான காரணம் 5 வாரமாக அவங்க நாமினேஷனே இல்லை. அதாவது ஒரு பிளேயரு எல்லா வாரமும் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணும்போது தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டு பழகுவாங்க. ஓகேப்பா இவங்களுக்கு போடுறோம்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு பழகுவாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே இருக்க முக்காவாசி பேருக்கு என்னன்னா நாமினேஷனுக்கு போகாமல் தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலே இருக்கானுங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். நாமினேஷனுக்கு போகாமல் இருந்தால் உனக்கு எப்படி ஓட்டு போட்டு பழகுவாங்க? ஆக்சுவலாக ஓட்டு போட்டு பழகணும். அதாவது எப்படி சொல்லுது, நம்ம ஊர் பாலிடிக்ஸே அந்த மாதிரி தான். நான் வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி அது பழக்கங்க, அவங்களுக்கு தாங்க காலங்காலமாக போடுறோம் அப்படின்ற மென்டாலிட்டியில் இருக்கும். அது தப்பான மென்டாலிட்டி தான், இல்லைன்னு சொல்ல. அதாவது முக்கால்வாசி பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மென்டாலிட்டி தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்பயும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு பழகணும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஹாட் ஸ்டாரில் போயிட்டு ஓகேப்பா இப்போ வந்து கனிக்கு நான் ஓட்டு போடுறேன், இன்றைக்கி நான் கனிக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி ஓட்டு போட்டு பழகினா தான் அதுக்கடுத்து நீங்கள் எப்போ நாமினேஷன் வந்தாலும் ஓட்டு போடுவாங்க. இதில் வந்து நாமினேஷன்லேயே வராமல் தப்பிக்கணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்களே, அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கா ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கனியை வந்து காவு வாங்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ கனி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இருக்கிறத விட குக்கு வித் கோமாளில் இருக்கிறதே பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு நல்ல பேர் இருந்தது. உண்மையிலே குக்கு வித் கோமாளியில் கனி இருக்கிற வரைக்கும் ஓகேப்பா கனியா சூப்பராக சமைப்பாங்க, ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க, பொலைட்டாக பேசுவாங்க, ஒரு மாதிரி சாஃப்டாகவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுத்து வச்சிருந்தாங்க. பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனி அவங்களுக்கான கேம் இல்லை. அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாரும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் கொஞ்சம் கொடூரமாக தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு இந்த கேம் வந்து தள்ளும். இந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா அவங்கள தள்ளி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கேம் பிளே எப்படி வேணால் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். நான் கூட சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், கனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடுவாங்க. ஏன்னா அவங்க இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நேற்று சம்மந்தமே இல்லாமல் பார்வதியோட பிரச்சனை போய் இது சண்டை போட்டாங்கல்ல, அப்பயே தெரிஞ்சுது அமித்துக்கும் பார்வதிக்கும் சண்டை. நடுவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக செய்ய தெரியல, நிலை வந்து பேசுகிறேன் அப்படின்னு நாங்கள் பாருங்க அங்கேயே தெரிஞ்சுது கனி வந்து இறங்கி அடிக்கணுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சுது. ஸோ அவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தா மேபி நெக்ஸ்ட் வீக் எப்படி ஃபயராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். நான் அதனால எதிர்பார்க்கவே இல்லை கனியை தூக்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன் கண்டென்ட் வராமல் இருந்தால் பரவாயில்ல, கனி திருப்பி அடிக்காமல் இருந்தால் பரவாயில்ல. ஸோ கனி இந்த அளவுக்கு புஷ் கொடுத்து கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கனியை தூக்குறாங்கிறது பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா ஒன்று ஓட்டே இருந்தாலும் அரோராவை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஸ் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை கடுப்பாயிட்டாரு. அதாவது ஒருத்தவங்க வந்து சும்மா கெஸ்ட் மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்களேன், விஜய் சேதுபதி வந்து ஒருத்தவங்களை டைரக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி
இந்த ஒன்றுமே இல்லை, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சும்மா சம்பளம் வாங்கிட்டு இருக்கு, அது எங்களுக்கு கடுப்பாகுது அப்படின்னு டேரெக்டாக தான் அப்படி தான் சொல்லலை, இந்த வார்த்தையை தான் மென்ஷன் பண்ணல. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரிஞ்சது கண்டிப்பாக அரோராவை நெக்ஸ்ட் வீக் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் அரோராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது, கனியை விட பயங்கரமாக இருந்தது. அதனால் அரோராக்கான ஓட்டுகளும் வந்தது. இன்னொன்று இந்த பார்வதி மேட்டரில் அந்த ஆபாச குறியீடு அந்த மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கு பயங்கரமான சப்போர்ட், எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஓட்டுகளும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்றது ஆப்வியஸாக தெரியும். ஸோ அதனால் அரோராவை விட்டுட்டு கனியை தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவா ரம்யாவா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ரம்யாவுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுபிக்ஷாவை விட ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றும் பண்ணல. சுபிக்ஷாவது அங்கங்கே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும், ஒரு கேமில் ஏதாவது பண்ணணும், டாஸ்கில் ஏதாவது பண்ணணும், அந்த ஒரு சின்ன இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ ரம்யாவுக்கு அந்த இன்வால்மெண்ட் கூட இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரம்யாவுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க, ஓட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, பேனர் வச்சுலாம் ஓட்டு கேட்குறானுங்க. என்னடா நடக்குது? ஆமாங்க, நான் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு தெருவில் ஃபுல்லாக பேனர் ஆகுது, ரம்யா ஜோக்கு வாக்களிக்கவும் வாக்களிக்கும். என்னடா ஆகுது, இந்த அரசியலில் ஓட்டு கேட்பாங்களா பேனர் வச்சு, அந்த மாதிரி ஓட்டு கேட்டுட்டு இருக்கானுங்க. எனிவேஸ் அது ஏதோ சொந்தக்காரங்க மதக்காரங்க பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் அது பார்க்கும்போது எனக்கு என்னமோ தோணுது. ஸோ ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது ஒருவேளை ரம்யாவுக்கு ஓட்டு வந்துச்சு சுபிக்ஷாவை தூக்கிட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்க தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஓட் பேசிஸில் இது எல்லாமே பக்காவாக நடக்குது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நடக்கிறது இல்லை. இந்த ஓட் பேசிஸ்லாம் இல்லை. சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைச்சா வச்சுப்பாங்க, நினைக்கலாம் தூக்கிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி கேமை மாற்றணும்னு தான் யோசிப்பாங்க. இப்போ கனியை தூக்குனா கேம் எப்படி மாறும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. திவாகரை தூக்குனா பார்வதியோட கேம் எப்படி மாறுமோ அதே மாதிரி கனியை தூக்குனா கேம் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்திருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா கனி தான் எவிக்ட் ஆயிருக்காங்க. இல்லை நம்மளுக்கு இதை விட பெரிய சர்ப்ரைஸா கனி திவாகர் ரெண்டு பேரும் தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், இந்த வீடியோ ஸ்தம்பிச்சிரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரம்யா சுபிக்ஷால ஸ்தம்பிச்சிருவாங்க. என்னது நம்ம தப்பிச்சிட்டோமா, இவங்க மாட்டிங்கனாங்க நம்ம தப்பிச்சிட்டோமா, அவங்க அவ்வளோதான், நம்ம அப்போ பயங்கரமான பிளேயர்ஸு, நம்ம தான்டா நான் தான் அப்படின்ற மாதிரி ரம்யா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் என்னை யாரும் தடுக்க முடியாது. கனியக்கா விட அப்போ நான் ஓட்டு வாங்கி தப்பிச்சிருக்கேன்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற அப்போதான் அந்த மைண்ட் செட்டுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. கனி வெளியே போயிட்டதுக்கப்புறம் அந்த அன்பு கேங்கில் ஒவ்வொருத்தரும் எப்படி சமாளிக்க போகிறாங்க. அது அன்பு கேங் வந்து எப்படி தெரியுமா, கூப்பிட்டு வச்சு இந்த நாமினேஷன் டிஸ்கஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்க. இப்போ எஃப்ஜேவா கனி வந்து கொஞ்சம் நம்ம தம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தான் எஃப்ஜே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சபரிக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக அவனுக்கு கொடுப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டிசம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அன்பு கேங்கை வந்து பேசிக்காமே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாக நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்கணும், ஏதாவது ஒரு ஆப்பா வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் அன்பு கேங் வந்து பேசிக்காத ஒரு கேங்கு. இந்த வம்பு கேங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசிக்கிற கேங். பேசி வச்சு ஓகே இவனுங்க எல்லாரும் அடின்னு அடிக்கணும். அவங்க கிட்ட போய் டேரெக்டாக கேட்டாலுமே என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் பேசி தான் பண்ணுறோம், எங்களுக்கு அன்பு கேங்கை உடைக்கணும், அதுக்கு வந்து நாங்கள் கேங் சேர்ந்து தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அதில் எங்களுக்கு எவ்வளோ மாட்டு கருத்து இருந்தாலும் சரி சேர்ந்து தான் அடிக்கிறோம். அந்த கேங்கை சுக்குச்சுக்கா நொறுக்கிடுவோம். நொறுக்குனதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது பண்ணிவிடுவோம். ஆனால் கனி வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதூகலமாக இருக்கும். கனிலாம் வெளியே போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், வம்பு கேங்கை வந்து கையில் பிடிக்க முடியாது. நாங்கள் நினச்சது அடித்தது வந்து ஜெயிச்சிருச்சுரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வெளியே போயிட்டாங்கன்னா இல்லை, ஆல்ரெடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஸ்டேஜுக்கு வந்து அது மேபி கடைசி நிமிஷத்தில் டிசிஷனை மாற்றி ஏதாவது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% கனி தான் அப்படின்ற மாதிரி தோணிச்சு. நீங்கள் எத்தனை பேர் கனியை மிஸ் பண்ணுவீங்க, அதாவது கனி மாதிரி ஒரு பிளேயர் இந்த வீட்டுக்குள்ளே இல்லைனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ப்ரோ அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் மிஸ் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம் தான், அதுவும் கனியோட ஃபேன்ஸுக்குலாம் கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம் தான். கஷ்டப்படுவீங்க, கனியக்காவை மிஸ் பண்ண போகிறீங்க. கனியக்காவுக்கு இருக்க ஒரு பெஸ்ட்டு அட்வைஸ் என்ன தெரியுமா, தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ் மாதிரி ஷோக்கு வராமல் இந்த குக் வித் கோமாளில் வந்தீங்களா அதே மாதிரி சன் டிவியில் இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு ஒரு ஷோ போகுது, அதில் போய் கலந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கான ஷோ. அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொலைட்டாக வேணா இருக்கலாம், எவ்வளோ காமாக இருக்கலாம், எவ்வளோ வேணா பார்த்தீங்கன்னா சுகர் கோட் போட்டு பேசலாம், உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஷோ போங்க, இந்த மாதிரி ஷோக்கு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இனிவேஸ் உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.